ம் 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 ஹாய் அக்கா. தம்பி விஜய் சாப்பிட்டீங்களா? நலமா? சும்மா ஒரு லைவ் வந்தேன். ஓகே, சும்மா ஒரு லைவ் வந்தேன். ஏன் சும்மா வரீங்க? ஒரு கிலோ மூட்டையை சுமந்துட்டு வாங்க. இல்லை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஜீனி கொண்டு வந்து கொடுங்க, காப்பி போட யூஸ் ஆகும் எனக்கு. சும்மா வராமல் ஜீனி கொடுத்தீங்கன்னா காப்பி போட்டுக்கிறேன் வீட்டில். இருந்தாலும் லைவ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்கள் லைவ் பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு, அந்த இந்து மதி நினச்சா. அப்போ நான் வருவேன், எதாவது கலாட்டா பண்ணுவேன், அப்போ நான் கோவப்படுன்னு சொல்லி தான் நான் பயந்து தான் வரல. லைவ் பார்த்தேன், தூரம் பார்த்தேன், லைக் போட்டேன். ஆனால் ஹாய் மீனக்கா, சமையல் பண்ணியிருந்தீங்க, பிஸியாக இருந்தீங்க. பரவாயில்ல, இப்போ பேசுனீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம் உண்மையிலே. ஹாய் 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 மீனக்கா ஹாய். பாட்டில் இன்னைக்கு லைவில் பேசுனீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுடா, நல்லா டான்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. நல்ல முயற்சி, நல்ல பலன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ரஜினி சாங்கை நானும் எடுத்திருக்கேன்டா. ஓ லெவலுக்கு இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச வச்சு எடுத்திருக்கேன், என்னோட ஸ்டைலில் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே ஷார்ட்ஸு மற்றவங்கள பார்த்து எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுவேன். பட் அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மொக்கையை எடுத்து விட்றது தான் நம்ம ரியாக்ஷன், ஓகேவா? நம்மளோட ஸ்டைலில் தான் பண்ணுவேன் நான். பட் உன் ஸ்டைலு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மதிய சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். காலை சாப்பிட்டேன். தோசை 100 தோசை. 100 தோசை என்ன காலி ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 60 தோசை காலி ஆயிடுச்சு ஒத்துக்குள்ள. இன்னும் 40 தோசை இன்னும் 60 தோசை காலி ஆயிடுச்சா, 40 தோசை இருக்குது. சேடனால நல்லா தான் இருக்கேன். சிரிச்சிக்கணுமா உனக்கு? சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சிரிச்சிருவோம். சந்தோஷமாக இருக்கேன் நான் உண்மையில். நேற்று லைட் லைவ் 2 மணிக்கு போட்டேன். அதில் நல்லா ஜாலியாக பேசணும், ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணோம். நிறையா வந்தாங்க, 2 பேரும் வந்தாங்க, 2 பேருமே ஜாலியாக பேசுனாங்க. அதில் 1 ஹவர் லைவ் ஓடிச்சு பார்த்துக்க. நைட்டு 2 மணிக்கு லைவ் போட்டேன். ஸோ அந்த லைவில் வந்து நிறையா சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி லைவ் காலைல லைவே போட்டேன். நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ. நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அது உண்மை தான். பட் ஆனால் ஹாய் புறா, வணக்கம் புறா. நேற்று நைட் லைவ் போட்டதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க, ஃப்ரெண்டு நல்லா பேசினாங்க, அதுலேயே மனசு ரொம்ப மாறிடுச்சு. ஹாய் தமிழ் ஒய்டி ஹாய். ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, பட் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியலையே தமிழ் ஒய்டி. ஹாய். தோசை, தக்காளி சட்னி, முட்டை. நான் தோசை வந்து காலைல வெறும் தோசை தான் திம்பேன், சட்னி வச்சு சாப்பிட மாட்டேன். ஒரு தோசை தான் திம்பேன். ஸோ வெறும் தோசை தின்றுவேன். வெறுமணிக்கு நல்லா முருகலாக இருக்குமா, வெறுமணி சாப்பிட்டு முடிச்சிடும். இங்கே தோசைக்கு தக்காளி சட்னி, முட்டை. நீ மதியம் என்ன ரெடியாக இருக்குது? சாம்பார், ஒரு முட்டை, வேறு என்ன, கீரை, இதான் ரெடியாக இருக்குது. 1000 தோசை சட்னி. நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, நீங்கள் மாஸ்டர் குக். நாங்கள் வந்து என்னது, எங்கள் மனசு பக். நீங்கள் மாஸ்டர் குக், எங்கள் மனசு பக். நீங்கள் சமையல் மாஸ்டருக்கா? நான் வந்து டீ மாஸ்டர். நான் கார்த்தி டீ மாஸ்டர். டீ கடையிலேயே கிடப்பான் கார்த்தி. சரி, தப்பான நேரத்தில் லைவ் போட்டேன் நினைக்கிறேன். மணி 12:30 மணி ராகுலத்தில் போட்டேன்.